மீனால் மரம் ஏற முடியுமா? தனித்திறன்களின் உலகம். Can fish climb? Every mind is different. Hi, this is Soumya and மீனால் மரத்தின் மேலே ஏற முடியுமா? ஆனால் தரையில் இருக்கக்கூடிய மரத்தின் மேலே ஏற முடியாது. அதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு மரம் நீர்நிலையில் இருக்கும் பட்சத்தில் அந்த மீன் அந்த மரத்தின் மேலே நீந்தி அதனுடைய உச்சியில் போய் அமர்ந்து திரும்ப என்ன செய்யும் அப்படின்னா அந்த தண்ணீருக்குள்ளே குதித்து மீண்டும் மீண்டும் அந்த ஒரு மரத்தை ஒரு விளையாடுவதற்கேற்ற போன்ற ஒரு அமைப்பாகவே அதனால் பயன்படுத்த முடியும். காரணம் அது எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த மரம் எந்த இடத்துல இருக்குது என்பதை பொறுத்தது தான். ஆனால் பாம்பு எல்லா இடத்திற்கும் சென்று வரக்கூடிய தன்மை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினமும் இயற்கையிலேயே அது வாழ்வதற்கு ஏற்றார் போன்ற தகவமைப்பையும் அதற்கேற்ற அறிவாற்றலையும் நுண்ணறிவையும் இயல்பாகவே பெற்றிருக்கக்கூடியது. அப்போது மனிதர்களுக்கிடையே பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற நுண்ணறிவுகள் இருக்குது. ஸோ கார்டனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எண்வகை நுண்ணறிவை 8 வகையாக பிரித்திருக்கிறார். அவை என்னென்ன என்றால், முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொழி சார்ந்த நுண்ணறிவு, 2வது தர்க்க கணித நுண்ணறிவு, 3 உடல் இயக்க நுண்ணறிவு, 4 இசை நுண்ணறிவு, 5 காட்சி இடைவெளி நுண்ணறிவு, 6 பிறரோடு உறவு கொள்ளுதல், 7 தன்னுள் இருப்பதை உணர்தல், 8 இயற்கைசார் நுண்ணறிவு. இது 8வது இருக்கக்கூடிய இயற்கைசார் நுண்ணறிவு. அது இறுதியாக இவருடைய நுண்ணறிவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இது குறிப்பாக எம்ஐ கோட்பாட்டில் இருந்து மாறுபட்ட தன்மை கொண்டதா இதர இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் எண்ணற்ற நுண்ணறிவுகளை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது அந்த வெவ்வேறு விதமான நுண்ணறிவை வரையறுக்கின்றார். அதுவுமே ஆற்றல், திறமை, அவளுடைய ஆளுமை உணர்வு, இதன் அடிப்படையில் தான் இந்த நுண்ணறிவை விவரிக்கும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நபர்கள். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனிதர் ஒரு சில நுண்ணறிவு இல்லாதிருக்கவங்க இயல்பாக அவர்களால் வெற்றியடைய முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ வெவ்வேறு விதமான தன்மை இயல்பாக எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஒருத்தர் கணிதத்தில் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கலாம். இன்னொரு நபர் அவர்களுக்கு அறிவியலில் ஆர்வம் இருக்கும். இன்னொரு நபருக்கு மொழித்திறனில் ஆர்வம் இருக்கும். அப்போது இன்னும் சிலருக்கு கலையில் ஆர்வம் இருக்கும். கலை என்றாலே அது எண்ணற்ற வகை இருக்குது. அப்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு துறையில் இயல்பாக நாட்டம் இருக்கும். அப்போது அந்த நபர் அந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அது தனிப்பட்ட நுண்ணறிவு என்று சொல்கின்றனர். இதை பொதுவாக நம்ம பார்த்தோம்னா, அப்போ ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர் இன்னொரு துறையில் சிறந்து விளங்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அதில் ஆர்வம் இல்லாமையாக இருக்கும். அதைத்தான் அவர் விளக்குகின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டிசம் குறைபாட்டால் இருக்கக்கூடிய நபர்கள் சில துறைகளில் அவர்களால் இயல்பாக சிறந்து விளங்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போது ஒரு சில இங்கே மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். அதற்கேற்றார் போன்ற அவர்கள் நுண்ணறிவையும் பெற்றிருப்பார்கள் என்பதை தான் இவர் கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு 8 வகையாக பிரித்திருக்கின்றார். இதற்கு பின்புலம் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு கல்வி சார்ந்த சூழலையும் மையப்படுத்தியும் இருப்பதாக உள்ளது. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மொழி நுண்ணறிவு, அதாவது முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த மொழி நுண்ணறிவு இது பேச்சு, எழுத்து, அப்புறம் அது தொடர்பான விஷயம் இதில் அடங்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பேச்சு, எழுத்து, இலக்கியம், இலக்கணம் இதில் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள், ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களால் மொழியை எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். அதில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த துறையில் ஒரு பேச்சாளராகவும் வர முடியும். அதுவே எழுத்து தொடர்பாக அவர்கள் ஒரு இதழாசிரியராகவோ அல்லது இதில் ஒரு முக்கியமாக ஒரு கருத்தை மையப்படுத்தி அதை பற்றி விவரித்து எழுதுவதற்கான ஒரு அடிப்படை ஆர்வம் கொண்ட நபராகவும் இருப்பாங்க என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த துறையில் இது சார்ந்த துறையில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்தாளர்கள், அப்புறம் இதழாசிரியர்கள், வழக்குரைஞர்கள், இந்த மாதிரியான நபர்கள், இந்த மாதிரியான துறை இந்த மொழித்திறன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, மொழி நுண்ணறிவு சார்ந்து. 2வது நம்ம பார்க்க போகிறது தர்க்க கணித நுண்ணறிவு. இது என்ன அப்படின்னா, கணிதம் மற்றும் அறிவியல் கோட்பாடுகள்
இதில் கணிதத்தில் இருக்கக்கூடிய சமன்பாடுகளை வந்து சமன் செய்யக்கூடிய நபர், கணிதத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை வந்து கண்டறிந்து தீர்வை வந்து உடனடியாக காணக்கூடிய நபர்கள், இதற்கு வந்து மிகவும் ஆர்வம் கொண்ட நபர்களாக இருக்கணும். அடுத்து வந்து அறிவியல் துறையில் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள், அதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அதில் இருக்கக்கூடிய விளக்கம், அது தொடர்பான செய்முறையெல்லாம் செய்து பார்ப்பதில் வந்து ரொம்ப விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள், தர்க்க கணித சார்ந்த நுண்ணறிவை வந்து இயல்பாக பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவர்கள் வந்து எந்தெந்த துறையில் வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கணித அறிஞர்கள், அடுத்து கணக்காளர்கள், புள்ளி விவர நிபுணர்கள், அறிவியலாளர்கள், கணினி பகுப்பாய்வாளர்கள், இந்த மாதிரியான துறை வந்து இதில் ஆர்வமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதுவான ஒன்றாக அமையும். அடுத்து மூன்றாவதாக சொல்லப்படுவது வந்து உடல் இயக்க நுண்ணறிவு. அதாவது இவர்கள் வந்து உடல் இயக்கம் சார்ந்த, இப்போ ஒரு சிலருக்கு வந்து நடனத்தில் வந்து ஆர்வம் இருக்கும். ஒரு சில குழந்தைகள் வந்து இயல்பாக வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு நடனம் வந்து பார்த்ததும் அதில் இருக்கக்கூடிய அந்த வடிவம் இதையெல்லாம் வந்து வைத்து அவர்கள் நினைவில் எளிதாக வைத்துக் கொள்வார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் வேகமாக வந்து அந்த நடன அசைவுகளை வந்து உள்வாங்கி அதற்கேற்ற போன்று நடனத்தை வந்து அவர்களால் கொண்டு வர முடியும். ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போது இவர்களுக்கு வந்து நடனத்தில் வந்து மிகவும் ஆர்வமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு காட்சி வந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த காட்சியில் அவர்கள் என்ன மாதிரி வந்து நடித்து காட்டுகின்றனரோ அதை வந்து உள்வாங்கி அப்படியே வந்து நடித்து காட்டுவது, ஒரு நபர் வந்து செய்யக்கூடிய செயலை வந்து அப்படியே உள்வாங்கி அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்தனர் என்பதை வெளிக்காட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உடல் இயக்கம் சார்ந்த நுண்ணறிவை சார்ந்து அடிப்படையாக கொண்டது. இதன் அடிப்படையில் இவர்கள் எந்த மாதிரியான துறையை வந்து மேலோங்கி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நடனம், அப்புறம் நடிப்பு, கட்டிடம் கட்டுதல், சிற்பம். இந்த சிற்பம் செதுக்குவதில் எல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு காட்சியை வந்து உள்வாங்கி அந்த கல்லை வந்து சரிவர வடிவமைக்க அதற்கேற்ற போன்ற தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்போது கட்டிடம் கட்டுதல்லையுமே அதே விஷயம்தான் சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கலையோடு சேர்ந்து தான் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ உடல் இயக்க நுண்ணறிவும் பார்த்திங்கன்னா கலையுடன் வந்து ஒன்றி போன ஒரு விஷயம்தான். அடுத்து இசை நுண்ணறிவு. இந்த இசை நுண்ணறிவு பொறுத்த வரைக்கும் ஒரு பாடலில் வந்து இருக்கக்கூடிய அந்த தாளம், ராகம், இதற்கு ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்கும் இசையில் இருக்கக்கூடிய வித்தியாசம், இது எல்லாம் வந்து எளிதாக வந்து அந்த நபர்களால் வந்து நினைவில் வைத்து கொள்ள முடியும். இதில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து அவர்களால் சரிவர கண்டறிய முடியும். அப்போது எண்ணற்ற இசை வந்து இருக்கும், எண்ணற்ற பாடல்கள், அதில் இருக்கக்கூடிய இடம்பெறக்கூடிய இசைகள், இது எல்லாமே வந்து வரிசைப்படுத்தி இந்த பாடலில் இந்த இசை வந்து இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத சரிவர சொல்லக்கூடிய நுணுக்கம் வந்து கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் வந்து இசையமைப்பாளர்களாகவும், இசை ஆசிரியர்களாகவும், இசை கலைஞர்களாகவும், பாடகர்களாகவும், பாட்டு எழுதக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் வந்து இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பாடத்தில் வந்து பெரிதும் விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே வந்து இசையில் வந்து ஆர்வம் வந்து இயல்பாக இருக்கும். ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே வந்து இசையில் ஆர்வம் இருக்கும். அப்படியா அந்த இசை ஆர்வத்தை வந்து நம்ம ஒரு பாடம் வந்து இருக்குது. இப்போ ஒரு மொழி சார்ந்த பாடங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய அந்த பாடங்களில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை, அந்த கவிதைக்கு வந்து அவர்களை வந்து பாட்டு வந்து பாட சொல்லலாம், அடுத்து வந்து இசை அமைக்க சொல்லலாம். அப்போது இசைக்கலையில் வந்து ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள், அதுக்கேற்ற போன்ற இசைக்கருவியை வந்து வாசிக்கக்கூடிய திறன் பெற்ற நபர்கள், இவர்களை வந்து மையப்படுத்தி ஒரு காட்சியை வந்து இடம்பெற வைக்கலாம். அப்போ அதன் மூலமாக உடன் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வந்து இயல்பாக அவளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தும். அதற்கு அவர்களுக்கு அறிவியலில் வந்து ஆர்வம் இல்லை அப்படின்னா அந்த அறிவியல் துறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கோட்பாடாக இருக்கலாம், அது வந்து எம்மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போது அதற்கேற்ற தன்மையில் வந்து அவர்கள் வந்து ஒரு நாடகத்தை வந்து நடிக்க சொல்லலாம். அந்த நாடக நடிப்பிற்கு ஒரு பின்னணி இசையை வந்து இவர்கள் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் முயற்சி செய்யும் தருணத்தில் மாணவர்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கல்வி சூழலையும் வந்து ஏற்படுத்த முடியும், அதுவும் ஒரு ஆர்வம் மிகுந்த கல்வி சூழலையும் ஏற்படுத்த முடியும் என்று இவர்கள் அறிவுறுத்துகின்றனர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இப்போ இசை நுண்ணறிவு நம்ம பார்த்தோம். இவர்கள் இந்தந்த துறையில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக வருவார்கள், இசையில் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து வந்து காட்சி இடைவெளி நுண்ணறிவு.
காட்சி மற்றும் இடம் சார்ந்தவற்றை வந்து மையப்படுத்தி அதிலிருந்து வெளிக்கொணரக்கூடிய ஒரு விஷயம். இது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா காட்சிகள் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்து செல்வதாக இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து சரிவர நினைவில் கொள்ளுவது. அடுத்து நம்ம ஒரு காணொளி மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதை வந்து உணரலாம். இப்போ ஒரு வகுப்பறை இருக்குது. வகுப்பறையோட வெளி மற்றும் அந்த வகுப்பறை வருவதற்கு வீட்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி. இந்த இடங்களில் வந்து பொதுவாக வந்து என்னென்ன காட்சிகள் வந்து இருக்குது, வித்தியாசமான என்னவற்றையெல்லாம் வந்து அவர்கள் பார்க்கின்றனர். அப்போது வெவ்வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை வந்து விரிவுபடுத்துவதற்கான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்த முடியும் இந்த காட்சி இடைவெளி சார்ந்த நுண்ணறிவின் மூலமாக. இது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எந்த துறையில் வந்து இந்த மக்கள் வந்து சிறந்து விளங்குவார்கள் என்றால், இவர்கள் வந்து ஒரு கட்டிட பொறியாளர், அப்புறம் பொறியியலாளர்கள், எழுத்தாளர்கள், இந்த மாதிரியான நபர்கள் வந்து இந்த துறையில் வந்து சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேற்கொண்டும் ஒரு காட்சி என்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காட்சியை உள்வாங்கி அதற்கேற்றார் போன்ற ஓவியம் வந்து வரையக்கூடிய நபர்கள். அந்த ஓவியம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, அதில் எல்லா உணர்வையும் வந்து கொண்டு வர முடியும். ஒரு மனிதர் வந்து சோகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்தா வந்து சோகமான ஒரு விஷயத்தை வந்து அந்த முகபாவனைகள் மூலமாக கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியை வந்து அதற்கேற்ற முகபாவனையை வெளிப்படுத்துவது, இதற்கேற்றார் போன்ற ஓவியம் தீட்டுவது என்பது அந்த காட்சியை உள்வாங்கி நினைவில் வைத்து அந்த பாவனையை வந்து வெளிப்படுத்துவது. அப்போது ஒரு பெரிய கூட்டம் இருக்க அல்லது ஒரு குழுவாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களை மையப்படுத்தி ஒரு காட்சியை ஓவியமாக வரைகின்றனர் என்றால், அந்த ஓவியத்தில் எண்ணற்ற நிகழ்வுகளை வந்து மையப்படுத்தி அந்த ஓவியம் தீட்டப்பட்டிருக்கும்னா பார்க்கக்கூடிய நபருக்கு அது என்னென்ன மாதிரியான சிந்தனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு ஓவியர் வந்து பல்வேறு சிந்தனைகளை வந்து ஒருங்கிணைத்து ஒரு ஓவியத்தில் வந்து வெளிப்படுத்த முடியும் என்பதும் இது காட்சி இடைவெளி சார்ந்த நுண்ணறிவை மையப்படுத்திய ஒன்றாகும். அடுத்து பிறரோடு உறவு கொள்ளுதல் சார்ந்த நுண்ணறிவு. இது எப்படி அப்படின்னா, அதாவது மற்ற மக்கள் தன்னை கடந்த மற்ற மக்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவர்கள் என்ன மாதிரியான சூழலில் வந்து இருக்காங்க, அவர்கள் மனதளவில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அல்லது வருத்தத்தில் இருக்காங்களா, துன்பமாக இருந்தால் அதற்கான காரணிகள் வந்து என்னவாக இருக்கும், அது மட்டும் இல்லை அவர்களுடைய துன்ப நிலையில் அவர்கள் வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்களா, மனச்சோர்வு நிலையில் இருக்காங்களா, இப்போ எதில் இருக்கக்கூடிய நபர் ஒரு உடல்நல கொண்ட நபரா, இல்லை என்ன மாதிரியான சூழல் வந்து அவர்களுக்கு இடையில் இருக்குது, இது எல்லாமே கடந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் அது எம்மாதிரியான பிரச்சனையாக இருக்கும், இது எல்லாமே வந்து கருத்தில் கொண்டு ஆராய்ந்து அதற்கேற்றார் போன்று அவர்களுக்கு நன்மைகளை வந்து ஏற்படுத்துவதற்கான தன்மையை கொண்டது தான் இந்த பிறரோடு உறவு கொள்ளுதல் சார்ந்த நுண்ணறிவு. இதில் யாரெல்லாம் இடம்பெற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, உளவியல் மருத்துவர்கள், உளவியல் நிபுணர்கள், அடுத்து தத்துவ ஞானிகள், ஆலோசனை வழங்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியான துறை சார்ந்தவர்கள். இதனுடன் வந்து அரசியல் வாதிகளும் இந்த வகையில் தான் இந்த பிறரோடு உறவு கொள்ளுதல் சார்ந்த நுண்ணறிவின் பால் தான் இவர்களும் இந்த நுண்ணறிவில் தான் இடம்பெறுகின்றனர். அடுத்து வந்து அடுத்து 7ஆவதாக நம்ம பார்க்கக்கூடியது தன்னுள் உள் இருப்பதை உணரும் நுண்ணறிவு. அதாவது தனக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், தனக்குள்ளே ஏற்படக்கூடிய மன எழுச்சி, உணர்ச்சிகள், அதற்கு அடுத்து வந்து அது என்ன மாதிரியான சாராம்சம் கொண்டதாக இருக்குது, அதனுடைய ஆழ்ந்த சிந்தனை என்னவாக இருக்கும், உந்துதல், அது எம்மாதிரியான உந்துதலை வந்து தனக்கு ஏற்படுத்துகின்றது, இது எல்லாமே வந்து கண்டறியக்கூடிய நபர் தான் தன்னுள் உள் இருப்பதை உணரக்கூடிய நபர். இவர்கள் பொதுவாக வந்து என்ன துறையில் வந்து இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தா, தத்துவ ஞானிகளாக இருப்பாங்க, அடுத்த ஆலோசனை கூறக்கூடிய நபர்கள், எழுத்தாளர்கள், இந்த மாதிரியான மனிதர்கள்லாம் வந்து இந்த நுண்ணறிவு சார்ந்து விளங்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். அடுத்து 8ஆவதாக இந்த இயற்கை சார் நுண்ணறிவை வந்து இந்த கார்டனர் வந்து இதில் வந்து இணைத்துள்ளார். பொதுவாக இந்த 7 வகை நுண்ணறிவை தான் வந்து அவர் இதுவரை முன்னறிவு வரைக்கும் சொல்லியிருக்காரு. இந்த 8ஆவதாக இந்த இயற்கை சார் நுண்ணறிவை வந்து இதில் இணைக்கும் தருணத்தில் அதுக்கு மிக பெரும் எதிர்ப்பு வந்து வந்திருக்கு. ஆனாலும் இந்த இயற்கை சார் நுண்ணறிவை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, இயற்கையின் மூலமாக என்ன நடக்கின்றது, அதாவது தாவரவியல் மற்றும் உயிரியல் சார்ந்து அந்த உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்,
அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதன் மூலமாக ஏதேனும் விளைவுகள் வருமா, அப்போது அதற்கேற்றார் போன்ற முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னவெல்லாம் செய்யலாம், இதையெல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த இயற்கை சார் நுண்ணறிவை பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். குறிப்பாக வந்து இவர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூழல் பாதுகாப்பாளர்கள். சுற்றுச்சூழலில் வந்து என்ன மாறுபாடு நடக்கின்றது, அப்போது இப்போ பனி வந்து உருகும் தருணத்தில் பனி அதிகபட்சமாக உருகுனா என்ன ஆகும், கடல் மட்டம் உயரும். அப்போ புவியோட வெப்பம் வந்து அதிகரிக்கும் தருணத்தில் பனி வந்து உருகும். அப்போ பனிமலை வந்து உருகுச்சு அப்படின்னா அதுலேருந்து தண்ணீர் வந்து கடலில் வந்து கலக்கும் தருணத்தில் இன்னுமே கடல் மட்டம் உயரும். அப்போது சில பகுதிகள் வந்து மூழ்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறத சூழல் பாதுகாப்பாளர் தான் வந்து உணர்த்தக்கூடிய நபராக இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு வந்து இயற்கையின் மேல் வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஆர்வமும் வந்து அவர்களுக்கு இயல்பாக இருக்கின்றது. இத்துடன் வந்து உயிரியலாளர், அப்புறம் தோட்ட மேலாண்மை, தோட்டக்கலை, அப்புறம் உழவு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து இயற்கை சார்ந்த நுண்ணறிவு என்பால் தான் அந்த அறிவை வந்து பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். இந்த 8 வகை நுண்ணறிவையும் வந்து கார்டனர் வந்து விவரிக்கின்றார். இதில் எம்ஐ கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த எம்ஐ கோட்பாட்டின் அடிப்படையில் கார்டனர் வெவ்வேறு வகையான நுண்ணறிவுகளை வந்து குறிப்பாக ஆற்றல், திறன், ஆளுமை உணர்வு இதன் அடிப்படையில் தான் வெளிப்படுத்துகிறார் என்று கூறப்படுகிறது. அதனால் சிலர் வந்து இதன் மீது எதிர்ப்பை வந்து கொண்ட நபர்களாக இருக்கின்றனர். ஆனால் ஒரு வகுப்பறை சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த 8 வகையான நுண்ணறிவு சார்ந்து ஒரு விஷயத்தை, ஒரு அணுகுமுறையை மாணாக்கர்கள் மத்தியில் வந்து ஆசிரியர்களால் எடுத்து செல்ல முடியும். அதற்கேற்றார் போன்ற கல்வியை வந்து கொடுக்க முடியும் அனைத்து தரப்பினருக்கும் என்று சொல்கின்றனர். அந்த அணுகுமுறை என்னென்ன அப்படின்னா, இதன் அடிப்படையில் வந்து 3 விதமான அணுகுமுறையை வந்து குறிப்பிடுறாங்க. ஒன்று வந்து முதலாவது வந்து மாறுதலுக்கான அணுகுமுறை, தெரிவு சார் அணுகுமுறை. மூன்றாவது என்ன அப்படின்னா பாலமாக செயல்படுதல். இந்த மாதிரி ஒரு 3 விதமான அணுகுமுறையை வந்து வகுப்பறையில் வந்து செயல்படுத்தும் தருணத்தில் மாணாக்கர்களிடம் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கல்வியில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து சொல்லக்கூடியது வந்து மாறுதலுக்கான அணுகுமுறை. இந்த மாறுதலுக்கான அணுகுமுறையில் இவர்கள் முன்வைக்கக்கூடியது என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு பாடம் சார்ந்து அதை வந்து எப்படி வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த பாடத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் வெவ்வேறு விதமான முறையில் அப்படிங்கிறத பட்டியலிடணும். அந்த பட்டியலிட்டதுக்கப்புறம் அதை வந்து மாணவர்களிடமே வந்து கொடுக்கறது. அதற்கேற்றார் போன்ற அவங்களுக்கு எந்தெந்த இதில் ஆர்வம் இருக்கோ அதில் வந்து அவர்கள் குழுவாக செயல்படுவதற்கேற்றார் போன்ற ஒரு சூழல் வந்து ஏற்படுத்துது. அப்போ தெரிவுசார் அணுகுமுறை. இந்த தெரிவுசார் அணுகுமுறையில் அந்த பட்டியலின் மூலமாக அவர்களுக்கு எதில் வந்து நாட்டம் இருக்குது, விருப்பம் உள்ளது என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து பாலமாக செயல்படுதல். இப்போது இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் எத்தனை பேர் வந்து அந்த குறிப்பாக ஒரு சில பட்டியலில் வந்து இடம்பெறுகின்றனரோ அதில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட முடியும். அப்படி குழுக்களாக பிரித்து விட முடியும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டாஸ்க் கொடுக்கும்போது அதை வந்து அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. செய்யும் போது அது அவர்களையே வந்து இன்னுமே வந்து கற்றல் திறனை வந்து ஊக்குவிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன் மூலமாக அவர்கள் வந்து கல்வி கற்கக்கூடிய தன்மை வந்து இன்னுமே அதிகரிக்கும். அப்போ விருப்பத்துடன் வந்து அவர்கள் வந்து கல்வி கற்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். இதற்காக மையமாக வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இசை நுண்ணறிவு பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு பாடத்தை வந்து வேறு விதமாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஏதோ ஒரு அந்த டாபிக் வந்து தொடர்பாக வந்து அவர்கள் வந்து ஒரு ஆக்டிங் வந்து சூஸ் பண்ணி அதன் மூலமாக மாணவர்களுக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்க முடியுமா, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக வந்து ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணலாம். அப்போது இது வெவ்வேறு விதமாக வந்து ஒரு டீம்ஸ் வந்து செயல்படுத்துவாங்க. அப்போ அதுவே வந்து இப்போது குடிமையியல் சார்ந்த இப்போ சமூக அறிவியலில் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா, ஒரு குடிமையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து எடுத்து அதன் மூலமாக வந்து அவர்களால் விழிப்புணர்வு வந்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போது உடன்படிக்கக்கூடிய நபர்கள் அதற்கேற்றார் போன்ற ஒரு விஷயத்தை வந்து செய்யும்போது அவர்கள் இன்னுமே வந்து ஆர்வத்துடன் வந்து கற்க தொடங்குவார் என்பதை மையப்படுத்தி தான் இவங்க இந்த மாதிரியான நுண்ணறிவுகள் இருக்கின்றது. அதை வைத்து மாணவர்களுக்கு வந்து இனம் காண்டு
இனம் கண்டறிந்து அதற்கேற்ற டாஸ்க் வந்து கொடுக்கும்போது அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் எண் வகை நுண்ணறிவுகள், அது 8 வகையாக இருக்கக்கூடிய நுண்ணறிவை பற்றி நம்ம தெரிந்து கொண்டுள்ளோம். இதில் குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீன் வந்து மரத்தில் ஏற முடியுமா? முடியாது. அப்போ மீனை நீ மரத்தில் தான் ஏறணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வரவே வராது அப்படின்னா அந்த நபரை அந்த விஷயத்தை வந்து செய்வதற்கு வெவ்வேறு விதமாக முயற்சிக்கக்கூடிய தன்மையை வந்து அவரிடத்துல ஏற்படுத்தணும். அந்த விஷயத்தை வந்து ஊக்குவித்தால் மட்டும்தான் அந்த நபரால் வந்து அந்த விஷயத்தை மேற்கொள்ள முடியும். அப்போது ஒருத்தங்களுக்கு வந்து மேக்ஸ் வராது அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அப்போது அந்த விஷயத்தை எப்படி வந்து அவங்க கிட்டே கொண்டு போய் சேர்க்குறது? ஒரு வித்தியாசமான முறையில் வந்து அவர்கிட்ட வந்து அந்த கணிதத்தை வந்து கற்றுக்கொள்ள முடியும். அதை பற்றிய சிந்தனை வந்து மேற்கொண்டு அதை வந்து அவளிடத்துல புகுத்தினா மட்டும்தான் அவர்கள் வந்து அந்த பாடத்தை வந்து அவர்களால் கற்றுக்கொள்ள முடியும். அதாவது கணிதத்தில் பயிற்சி பெற முடியும். இப்போது அதே மாதிரி தான் அறிவியல். இப்போ ஒவ்வொரு துறை இருக்கும், ஒவ்வொரு பாடமும் இருக்கும். அதில் வந்து தனக்கு அந்த விஷயம் வரவே வராது அப்படின்னு ஒரு நபர் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டால் என்ன நடக்கும்? அவர்கள் முயற்சியே செய்ய மாட்டாங்க. அப்போது அந்த நபருக்கு அந்த மனநிலையில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும். இப்போ இந்த விஷயம் வந்து வரும், இது எல்லாரும் எல்லா விஷயத்தையும் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் வந்து ஏற்படுத்தினா மட்டும், அதற்கேற்ற சிந்தனையை தூண்டிவிட்டால் மட்டும்தான் அவர்களால் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க. மரம் தரையில் இருக்குது, தண்ணீரில் இருக்கா? இல்லை. ஆனால் தண்ணீரில் இருக்கும் அப்படின்னு நினச்சா அப்போது இங்கே ஒரு விஷயம் கற்பனை தான். ஒரு நபருக்கு தன்னோட விஷயத்தை வந்து செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா செய்ய முடியாது தான். ஆனால் அதுவே செய்ய முடியறதுக்கு அவர்கள் வந்து ஒரு கற்பனை வளத்தை வந்து மேம்படுத்தணும். அந்த கற்பனை வந்து காட்சி இடைவெளி சார்ந்த ஒரு விஷயத்தில் தான் இடம்பெறக்கூடியதாக இருக்குது. அந்த காட்சி இடைவெளி சார்ந்த நுண்ணறிவில் அது கட்டாயம் இடம்பெறும். குறிப்பாக தனக்கு வராத விஷயத்த தான் செய்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டுவது அவர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு ஏதுவாக அமையும். அந்த விஷயத்த செய்யும் பட்சத்தில் அது மட்டும்தான் அவர்களால் அடுத்த நகரை வந்து மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே ஒரு கருத்தாக முன்வைக்கிறேன். அடுத்த காணொலியில் நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன மாதிரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.